முக்கிய செய்தி வரப்பெற்றிருக்கும். ஒடிசா முதல்வர் பதவியை ராஜினாமா செய்தார் நவீன் பட்நாயக் என்பதுதான் தற்போது வந்திருக்கக்கூடிய முக்கிய செய்தி. ஒடிசால நாடாளுமன்ற தேர்தலையும் சரி சட்டமன்ற தேர்தலையும் சரி பின்னடைவை சந்தித்திருக்கிறது. பெரும் பின்னடைவை முதன்முறையாக சந்தித்திருக்கக்கூடிய பிஜு ஜனதா தளம் ஆட்சியை இழந்திருக்கிறது. அங்கே ஆட்சி கட்சியாக ஆளும் கட்சியாக உருவெடுத்திருக்கிறது முதன்முறையாக பாரதிய ஜனதா கட்சி. அந்த நிலையில முதல்வர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் நவீன் பட்நாயக். திரு நவீன் பட்நாயக் கிட்ட சொற்பமான எண்ணிக்கையில தான் எம்பி இருந்தாலும் கூட இந்தியா கூட்டணி தலைவர்கள் அவரிடம் பேசி வருகிறார்கள் என்பதும் கூடுதல் கொசுறு செய்தி. நிதிஷ்குமாருடைய ஜேடியு தரப்பில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், இன்று நாங்கள் என்டிஏவுக்கான ஆதரவு கடிதத்தை நாங்கள் கொடுப்போம் என்று 5 முதல் 6 மந்திரி பதவிகளை, கேபினெட் மந்திரி பதவிகளை தெலுங்கு தேசம் கட்சி கேட்பதாக தகவல். ஜேடியு கிட்ட பத்திரிகையாளர்கள்லாம் விசாரிக்கும் போது எவ்வளோ கேட்குறீங்கன்னு கணிசமான அளவுக்கு கேட்குறோன்னு இருக்காங்க. இந்த கணிசம் என்பதற்கு பொருள் நிறைய ஆழம். தொடர்ந்து இடைவேளைக்கு பிறகு அந்த கணிசமான அளவு எவ்வளவு இங்கே கொடுப்பாங்களா, டிடிபிக்கு சபாநாயகர் பதவி கொடுப்பாங்களா, இதிலெல்லாம் ஏற்றுப்பாங்களா, ஒரு ஒற்றுமை நீடிக்குமா, அடுத்து அமைய போவது தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தானா, அது உறுதியானதா, இப்படி நிறைய கேள்விகள் வரக்கூடிய சில மணி நேரங்கள் ரொம்ப 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 முக்கியமானது இந்திய அரசியலில். அதை தொடர்ந்து உற்று கவனிக்க போகின்றோம். பல வல்லுநர்கள் நம்மோடு இணைய போகிறார்கள். நாடெங்கும் நமது செய்தி குழாம் இருக்கிறது. நமக்கு தகவல்களை உடனுக்குடன் வழங்க அவற்றோடு இணையலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.